நம்ம டைரக்ட்டாவே வந்து சாப்டர் 42க்கு போயிரலாம். ஸோ அந்த 42ல பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளோட ஜின்ஸ்கே வந்து அந்த கார அட்டாக் பண்றதுனால, உடனே வந்து அங்க இருக்கிறவங்க 2 பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, "யார்ரா அந்த 2 குட்டி குழந்தைங்க?" அப்படின்னு "யார் இந்த குட்டி பசங்கன்னு?" சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே நம்ம ஊவின் வந்து நம்ம ஜின்ஸ்கேவையும், ஜின்வோவையும் பார்க்கறான். "இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறான். உடனே வந்து நம்ம ஜின்வோ என்ன சொல்றான்னா, "டேய் நான் வந்து உன்னைய காப்பாத்த தான் வந்தேன்றான்." உடனே நம்ம கைடன் பார்க்குற ஒரு மாரி, என்னடா நடக்குதுன்ட்டு. உடனே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிரதர்ஸ்க்கு அவங்க கேட்குறான், "டேய் அவங்க 2 பேரும் என்ன உன் ஃப்ரெண்ட்ஸா?" அப்படிங்கிறாங்க. ஆமான்றான். உடனே வந்து நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பிரதர்ஸ் கேட்குறாங்க. உடனே நம்மளோட ஜின்ஸ்கே என்ன சொல்றான், "எவ்வளோ தைரியம் இருந்தா நீ வந்து சின்வா டெரிட்டரியில வந்து அட்டாக் பண்ணுவ?" அப்படிங்கிறான். உடனே வந்து அவங்க நினைக்க சின்வா டெரிட்டரியா? ஓ! அது வந்து அந்த குரூப் வந்து ஜின்னங் ஹூவோட இது பண்ணிட்டு இருக்கான். அந்த டெரிட்டரியா நீ சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஜின்ஸ்கே என்ன சொல்றான், ஆமான்றான். உடனே வந்து அவன் சொல்றான், வாவ்! இந்த கண்ட்ரியோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஜின்வோ அவன் இங்க தான் இருக்கான். அவன் கூட நான் சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றான். உடனே வந்து நம்ம ஜின்ஸ்கே நினைக்கிறேன், என்ன என் தங்கச்சி பேர் என் அக்கா பேர் சொல்லி கூட அவன் பயப்படாம சண்டை போடணும்னு எதிர்பார்க்குறான்டா. அப்பதான் வந்து லாஸ்ட் சாப்டர்ல பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க தெரியுமா? இந்த மாரி கிரெனின் பிரதர்ஸ் வந்திருக்காங்கன்ட்டு. உடனே நீங்க தான் அந்த கிரெனின் பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் ஜின்ஸ்கே. உடனே ஆமான்றாங்க. உடனே நம்ம கைடன் நினைச்சான், ஓ! கிரெனின் பிரதர்ஸா? இந்த பேர் எங்க கேள்விப்பட்ட மாரியே இருக்கே. சரி எப்படி இருந்தாலும் சரி, இப்போ வந்து அவங்க வந்து எப்படி சொல்றது? ஜின்ஸ்கேலால வந்து ஜெயிக்க முடியாது. அப்ப எப்படி இவன் சண்டை போட போறான்னு சொல்லிட்டு நம்ம கைடன் யோசிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவன் ஜின்ஸ்கேக்கே தெரியும் இவங்க வந்து என்னைய விட பவர் அதிகம்ன்ட்டு. உடனே அவன் என்ன சொல்றான் ஜின்ஸ்கே, ஜின்வோ கிட்ட, "டேய் நான் வந்து அவன டிஸ்ட்ராக்ட் பண்றேன். நீ என்ன பண்றன்னா, நீ வந்து ஊவின வந்து உன் பவர் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட் பவர் தானே இவனுக்கு. ஃபாஸ்ட்டா ஊவின தூக்கிட்டு ஓடிடு. நான் பார்த்துக்கிறேன்றான்." உடனே ஜின்வோ என்ன சொல்றான், "அப்ப நீ என்ன பண்ணுவேன்னா, நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்றான். அதுக்கப்புறம் அவங்க பிளான் பண்ற மாரி வந்து இவன் நம்ம ஜின்ஸ்கே வந்து அட்டாக் போடுறான். நம்ம ஜின்வோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா போயி அவன் என்ன சொல்றது? அந்த ஊவின புடிச்சுட்டு எடுத்துட்டு போயிடுறான். உடனே அவனே ஷாக் ஆயிட்டு, "என்ன இவ்ளோ ஃபாஸ்ட்டா இருக்கான்னு?" சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ணிட்டு எடுத்துட்டு ஓடிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஒருத்தன் ஓடுறான் தானே, அவன் வந்து நம்ம ஜின்வோவ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். நம்மளோட ஜின்ஸ்கே வந்து இன்னொருத்தன் அந்த பெரிய பிரதர் இருக்காருல்ல, அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த பெரிய பிரதரும் இவனும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கெனின் பிரதர் பிக் ப்ரோ இருக்காரு. அவன் வந்து லைட்டா இப்டி தொடுறான். உடனே வந்து நம்ம ஜின்ஸ்கே கை ஃபுல்லா ரைட் கை ஃபுல்லாவே அடிபட்டுருச்சு. ஸோ அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்வோ வந்து ஊவின தூக்கி ஓடிட்டு இருக்கான். உடனே வந்து நம்ம ஊவின் என்ன சொல்றான்னா, "ஏய் ஜின்வோ ஒரு செகண்ட் என் கையில வந்து இது விலங்கு போட்டுருக்கான். அந்த விலங்கு வந்து நீ அவுத்து விட்டீன்னா என்னால வந்து பவர் யூஸ் பண்ண முடியும்ன்றான்." உடனே நம்ம ஜின்வோ வந்து அத வந்து லீக் பண்ணிடுறான். ஸோ லீக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிரதர் இன்னொருத்தன் இருக்கான். அவன் வந்து இவன புடிச்சுட்டான். புடிச்சுட்டு, "டேய் எங்கடா போறீங்க? வா சண்டை போடலாம்." அப்படின்னா, அப்போ இவங்க 2 பேருமே பிளான் பண்றாங்க. அதுக்கு ஊவின் என்ன சொல்றான்னா, இவனோட பவர் என்னன்னா, ஃபயர் பவர். அந்த ஃபயர் வந்து ஒரு ஷேப்பாட்டம் உருவாக்கி, அத வந்து கிரவுண்ட்ல போட்டான்னா, அந்த கிரவுண்ட்ல இருக்கிறது வெடிக்குது. ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாரி நம்ம சண்டை போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ஊவின் வந்து அட்டாக் பண்றான். இந்த டைம் வந்து நம்ம மூவின் அட்டாக் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அத பிளாக் பண்றான். அந்த டைம்ல வந்து நம்ம ஜின்வோ வந்து ஃபாஸ்ட்டா போய் அட்டாக் பண்ண பார்க்குறான். இவங்க 2 பேரும் இந்த மாரி ஃபைட் போயிட்டு இருக்குது. அதோட சரி அந்த சாப்டரே முடிஞ்சிருச்சு. நம்ம டைரக்ட்டா 2ண்ட் சாப்டர் போயிடலாம். நெக்ஸ்ட் சாப்டர். அப்புறம் நம்ம 43rd சாப்டர் போயிடலாம். ஸோ உடனே வந்து அந்த ஒருத்தன் பிரதர் இருக்கிறான். லாங் ஹேர் வச்சுட்டு இருக்கான். அவன் என்ன சொன்னான், "நீ ரொம்ப ஃபாஸ்ட் தான். ஆனா இதெல்லாம் வச்சுட்டு என்னையால கிராஷ் கூட பண்ண முடியாதுன்னு" சொல்றான். உடனே நம்ம ஊவின் வந்து அட்டாக் பண்றான். "ஓ 2 பேர் சேர்ந்து என்னைய அட்டாக் பண்றீங்களா? வாங்கடா, வாங்கடா எல்லாம் வாங்கடா." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ஃபயர் பாலாட்ட இருக்க எல்லாத்தையும் தூக்கி போடுறான். இந்த ஃபயர் பால் தூக்கி போடும்போது சாஸ்கே வந்து இந்த ஒனச்சிபாரோட அந்த ஃபாரஸ்ட்ல சண்டை போடுவது தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம்ல ஃபயர் பால் ஜூஸும் அந்த மாதிரி ஒரு லைட்டா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா ஓடிட்டு இருக்கான். எனக்கு என்னன்னா, ஒரு பழைய சாப்டர்ல பார்த்தா ஜின்வோனால வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 செகண்ட்க்கு மேல யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ இப்போலாம் நெறைய டைம் யூஸ் பண்றான். எங்க ட்ரெயின் பண்றான்னு எனக்கு புரியல. எவன் எப்போ ட்ரெயின் பண்ணான் எனக்கு தெரியலையே. நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு என்னமோ 10 செகண்ட்றாங்க. எனக்கு தெரிஞ்சு 10 செகண்ட் மேலேயே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த டைம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, ஃபிளாஷ்பேக் ஆட்டம் வருது. இந்த ஃபிளாஷ்பேக்ல என்ன சொல்றான்னா, ஒரு ஃபிளாஷ்பேக்ல வந்து என்ன சொல்றான்னா, கைடன் வந்து ஜின்வோ கிட்ட பேசுறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உனக்கு வந்து ரொம்பவே கம்மியா தான் உன்னால பவர யூஸ் பண்ண முடியும். ஆனா அதுக்கு தகுந்த மாரி நீ ஃபைட்ட உருவாக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீ ஃபாஸ்ட்டா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்து என்ன சொல்லுவோம் மைண்ட் செட் தான் தேவ. நீ வந்து வின் பண்ணணும்னு நெனச்சுட்டு சண்டை போடணும். அத விட்டுட்டு நீ அதுலருந்து எஸ்கேப் ஆகணும், பயப்படணும்ன்றலாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீன்னா நீ தான் இது பண்ணுவ. அதனால நீ வின் பண்ணணும்னு சொல்லிட்டு சண்டை போடுன்னு சொல்லிட்டு நம்ம கைடன் வந்து அட்வைஸ் பண்றான். அதுவும் என்ன அட்வைஸ் பண்ணான்னா, ஒரு நல்ல மைண்ட் செட் இல்லைன்னா, நீ வந்து ஈஸியா செத்துடுவ. ஸோ அதனால வந்து நல்ல குட் மைண்ட் செட் வச்சுக்கோ. வின் பண்ணணும்னு நெனச்சுட்டு நீ எதுவா இருந்தாலும் அது பண்ணு அப்படின்றான்.
உடனே வந்து நம்ம ஜின்வா என்ன நினைக்கிறான், ஓகே கைடன் சொன்ன அந்த வார்த்தைங்கள்லாம் கரெக்ட் தான். இந்த டைம்ல வந்து நான் பயப்பட்டுட்டு இருந்தா ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஃபாஸ்ட்டா போய் அட்டாக் பண்ண போனான். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வா இருக்கான் ஃபாஸ்ட் அட்டாக் போய் அவனோட ஹேண்ட்லயே வந்து ஃபாஸ்ட் இருக்குது. டக்கு 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 டக்குன்னு மின்னல் மாதிரி அடிக்கிறான். ஸோ அதை வந்து அவன் என்ன சொல்றான், நல்லா அடி வாங்கிட்டான். யாரு அந்த கிரீன் பிரதர்ஸ் பிக் ப்ரோக்ராம் அட்டாக் பண்ண அடி வாங்கிட்டான். அதுக்கு அவன் என்ன சொல்றான், இந்த இதை சாப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில வந்து அந்த ஃபயர் இருக்கு அதை வந்து அடிக்க போனான். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊவின் வந்து அந்த அட்டாக் பண்ணும்போது தடுத்துட்டான். வாவ், 2 பேரும் சேர்ந்து என்னை வந்து அட்டாக் பண்ணிடுறான்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே ஃபயரை விடுறான். உடனே ஊவின் பார்த்து அப்படின்னு சொல்றான். ஊவின் மேல நல்லா ஃபயர் பட்டுருச்சு. இந்த டைம் ஊவின் மேலே நல்லா அடி வாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம எப்படியோ ஒரு அளவுக்கு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம், இது ரொம்ப நேரம் சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஊவின் சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ அவனே வந்து நல்லா வேற அளவு சண்டை போடுறாங்க. இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சைட்டாமா வர்சஸ் அந்த ஜெனஸ் பட ஃபைட் இருக்குன்னு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கிட்டுன்னு போயிட்டு இருக்கான். உடனே நம்ம ஊவினே நினைக்கிறேன், வா இந்த அளவுக்கு வந்து இவன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டான், லாஸ்ட் டைம் சண்டை போட்டுருவாள். ஆனால் எப்படி இவன் இவ்வளோ சண்டை போடுறான், அதுவும் இல்லாமல் நம்மளால ஜெயிக்க முடியாது, இன்னும் நம்ம வந்து டைமை தான் இது பண்ணிட்டு இருக்கோம், பட் எப்படி இவங்களை ஜெயிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சிருக்கான். இந்த டைம் பார்த்தா அந்த வில்லன் வந்து பிஸ் ஆகிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அவனை சுற்றியும் வந்து என்னமோ ஃபயர் பாலாட்டம் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அப்பாஸ்ன்னு போட்டிருக்குது. அப்பாஸ் அப்படின்வாங்க. அப்பாஸ்னா வந்து ஒரு லைக் ஃபயர் ஜூஸ் மாதிரி தான். எடுத்தோடனே ஃபயரை தூக்கி போடுறோம். இந்த டைம் ஃபுல்லாக 2 பேர்த்து மேலே அட்டாக் பொட்டு பட்டுடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கைடனை காமிக்கிறேன். ஸோ கைடன் காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா கைடன் யோசிக்கிறான், என்னடா இது இந்த டைம் வந்து நான் கொஞ்சம் ஐ மீன் பிக்கிள் அப்படின்னு சொல்றான். பிக்கிள்னா இந்த டைம் நான் போடுறதுன்னு தெரியலன்றான். இப்போ வந்து நான் வந்து ஜின்வோவை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். பட் அதே மாதிரி ஜின்வோவை காப்பாற்றினா இவனுக்கு அடி விழுகும். யாரு நம்ம ஜின்ஸ்கேக்கு. ஸோ யாரை போய் காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கான். ஸோ ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஜின்ஸ்கே வந்து செம்மையா அடி வாங்கிட்டு இருக்கான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பிக் ப்ரோ வந்து சின்ன தம்பியோட பவர்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் வா உன் பவர் வின் பவர் வந்து நல்லா இருக்குது, ஆனால் இதை வச்சுட்டுலாம் உன்னால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நல்லா அடி வாங்கிக்கிட்டே இருக்கான். உடனே வந்து அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்றான்னா, ஜின்ஸ்கே எப்போ வந்து இவன் கோ வருவான்னு எனக்கு தெரியல, கோக்கு ஃபோன் பண்ணா தெரியுமா லாஸ்ட் சாப்டர்ல, ஸோ இன்னும் ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கான். உடனே வந்து ஓகே நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ வந்து இப்போ நீ என்ன பண்றன்னா நீ வந்து டைமை வந்து கடத்திட்டு இருக்க, அப்பதான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க யாரோ வருவாங்கன்னு சொல்லிட்டு தானே நீ பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அந்த வில்லன் கண்டுபிடிச்சிட்டான். ஐயோ இவன் கண்டுபிடிச்சிட்டான், சி இதுக்கப்புறம்லாம் முடியாது, உன்னை வந்து நான் வந்து என்ன அடி வாங்கிட்டு உன்னை வந்து பிடிச்சி வச்சு நான் வந்து உன்னை விற்கலான்ட்டு இருந்தேன், பட் இதுக்கெல்லாம் டைம் இல்லை, உன்னை சாவடிக்க போன தாயிலி அப்படின்னு சொல்றான். கைஸ் நான் கெட்டவத்தை பேசுறேன்னு நினைக்காதீங்க, அதில் இருக்குது ஓகே. ஸோ உடனே வந்து என்ன சொல்றான்னா அவனை சுற்றி வந்து என்னமோ சொல்லுது, இவனுக்கு ஃபயர் பவர் தான் இருக்குது பட் கிராவிட்டி இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அவனை சுற்றி என்ன சொல்றது ஒரு இதாட்டம் வருது, அதை பார்த்தோன்னே எல்லாமே செவுறு எல்லாம் உடையுது. உடனே நம்மளோட ஜின்ஸ்கே என்ன இன்னும் பவர் ஆகிட்டே இருக்கான்றான். ஸோ உடனே வந்து நம்ம கைடன் நினைக்கிறான், இந்த இதுக்கு போனால் இவன் வந்து ஜின்ஸ்கே வந்து செத்து போயிடுவானே, இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு பவரும் நான் வந்து சேர்த்தி வச்சுட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கே தெரியும் கைடன் வந்து பூனை ஃபார்மில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் பவர் யூஸ் பண்ணால் டக்குன்னு குறைஞ்சிடும். இப்போ கைடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி வச்சுட்டு இருக்கான். அவன் ஃபுல் பவராக சேர்த்து வைக்காட்டியும் கொஞ்சம் பவர் அவன் சேர்த்தி வச்சுட்டு இருக்கான். இப்போ இந்த பவரை நான் இவனுக்கு யூஸ் பண்ணலாமா? அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறது, ஜின்வோ வந்து இந்த பையன் செத்து போயிட்டானா வந்து கோச்சுக்குவான். சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, காப்பாற்ற போகலாமா வேணாமா அப்படின்றான். உடனே நம்ம ஜின்ஸ்கே இருக்கான அவன் வந்து நம்ம கைடனை பார்த்துட்டான். பூனை குண்டு பூனை நீ எதுக்குடா அங்கே இருக்க, சீக்கிரம் போடா இங்கே இருந்துன்னா உனக்கு நாள் அடிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, ஃபேட்டி நீ எங்கடா இருக்க கிளம்புடான்னு சொல்லிட்டு கத்தனா. உடனே நம்ம கைடன் நினைக்கிறான், அடா பாவி என்னைய பற்றி ஏன்டா கவலைப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்கிறான். உடனே வந்து அந்த வில்லன் இருக்கானா அவன் ஃபுல் பவர் யூஸ் பண்ணி யார் நம்ம இவனை ஜின்வோவை வந்து அட்டாக் பண்ண போனான். உடனே வந்து நம்ம கைடன் வந்து வில்லன் மேலே ஏறி உட்காந்துட்டு என்ன பண்ணுறான்னா, எவ்வளோ தைரியம் தான் என்னைய பற்றி கவலைப்படுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ஸ்கேவை கேட்குறான். உடனே லைட்டாக எலக்ட்ரிசிட்டி இருக்குதானே அதை வந்து யூஸ் பண்ணுறான். எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருகி போயிட்டான். அந்த பேனல் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. ஒரே அட்டாக் தான் யூஸ் பண்ணால் அவன் மயக்க போட்டு விழுந்துட்டான். அதுக்கப்புறம் வந்து நம்ம கைடன் சொல்கிறான், இந்த பூனை உருவத்தில் இருக்குன்னா என்னோட அட்டாக் கூட வீக்காக இருக்குது அப்படின்றான். உடனே நம்ம ஜின்ஸ்கே வந்து பயந்துட்டு பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்கான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான் கைடுன்னு, இங்கே பாரு அவன் வந்து இப்போ மயக்க போட்டு தான் விழுந்துருக்கான், நான் கொஞ்சோண்டு போர்ஷன் ஆஃப் மை பவர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதே மாதிரி இல்லாமல் நீ கவலைப்படாத, நான் வந்து சென்ஸ் பண்ணிட்டேன், உன் அக்கா வந்து வந்துட்டு இருக்கா இங்கே கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா, ஆனால் நீ கவலைப்படாத அப்படின்றா. அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தை பற்றி நீ வெளியில் யாருக்கிட்டையாச்சும் சொன்னீங்கன்னா உன்னை சாவடிச்சிடுவேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கைடன் வந்து ஒரு கன்னத்துல பட்டுன்னு ஒரு கன்னத்தில் ஒரு அடி அடிக்கணும். நம்ம ஜின்ஸ்கே வந்து அப்படியே என்னது இது கனவா இல்லை இதுவா அப்படின்றான். அதுக்கப்புறம் ஜின்ஸ்கே மனசில் நினைக்கிறான், ஃபக்
என்ன இளவுடா நடந்துச்சு? ஒரு பூனை வந்து என்னை பஞ்ச் பண்ணதுக்கு வந்து இவ்வளோ அடி வருகுது. அதுவுல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லலாம். உடனே வந்து அந்த வில்லன் இருக்கான அவன் வந்து எந்திரிச்சுட்டான். "ஏய் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியல. யார் நீ தானே இப்ப அட்டாக் பண்ண? என்ன அட்டாக் பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். "நான் எங்கடா அட்டாக் பண்ணேன்? எனக்கே ஒரு க்ளூ தெரியல" அப்படின்றான். உடனே அவன் ஜின்னங்க இருக்கான அவன் வந்துட்டு அவன் அக்காக்காரி. ஸோ அக்காக்காரி ஃபைனலா வந்து கொரியனோட ஸ்ட்ராங்கஸ்ட் இதை வந்து நம்ம பார்க்கலாம். அக்காக்காரியோட பேண்ட் டேம் ஓகே ஓகே நான் ஆனே ஆகாம ஸோ எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். அவன் அக்காக்காரியோட வந்துட்டு சிஸ்டர் அப்படின்றான். உடனே வந்து 2 பேர் வந்து சண்டை போடுற மாதிரி இருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அதோட சரி சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போடலாம். அண்ட் சாப்டர் 44 போயிடலாம். ஸோ 44 போனோடனே அவன் அக்கா வந்துட்டா. உடனே வந்து அந்த வில்லன் கேட்குறான், "டேய் நீ தான் என்னை வந்து அட்டாக் பண்ணியா?" அப்படின்றா. உடனே அந்த வில்லன் என்ன பண்ணா, உடனே வந்து பரவாயில்ல அவ்வளோ தூரத்துல இருந்து என்னை எல்லாம் அடிச்சாலாம் எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு உடனே வந்து ஃபுல் பவர்ல வந்து அவன் அடிக்க போறான். ஸோ அடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அவன் அக்கா வந்து ஈஸியா வந்து என்ன சொல்றது, அவளை சுற்றி ஒரு விண்டாட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. விண்டா? என்ன விண்டா? ஓ ஓகே நீ தானே அது, ஓகே நீ தானே இவ அப்படின்னு சொல்றா. உடனே அவன் அக்கா என்ன பண்றான்னா நம்ம கையை இப்படி பிடிச்சிட்டு ஸ்பேஸ் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்கன்னா ஜுட்சு கைசியில் வந்து டொமைன் எக்ஸ்பென்ஷன் இருக்குன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் ஐசோலேஷன்றாங்க. ஸோ அப்படின்னா வந்து அவங்க 2 பேருக்குள்ள மட்டும் ஒரு ஃபீல்டாட்டம் உருவாகும். அந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வெளியில் எதுவுமே நடக்காது. எவ்வளோ சண்டை போட்டாலும் சரி வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, வெளியில் இருக்கிறவங்க ஒன்றும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறான். உடனே அந்த வில்லன் நினைக்கிறேன், ஸ்பேஷியல் ஐசோலேஷன் இவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமா? ஸோ அப்படின்னா நீ தான் வந்து ஜின்னங்கோவா அப்படின்றா. உடனே அவன் வந்து எதுவுமே பேசல, ஆனால் அவன் சைலண்ட்டாக இருக்கா. உடனே அவன் தம்பிக்காரங்க அவன் வந்து என்ன பண்ணுறான், ஆமாண்டா தட்ஸ் லைக் மதர் ஃபக்கர், இப்போ நீ சாக போற, நீ தானே என் தங்கச்சிக்கு ஒரு சண்டை போடுறான், இப்போ பாரு என் தங்கச்சி வந்து உனக்கு சுத்தையே அடிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அவன் அக்கா வந்து அப்படியே ஒரு மாதிரி லுக் விடுறா. உடனே பார்த்தோன்னே அந்த வில்லனுக்கு ஓ நீதான் ஜின்னங்கோவா ஃபைனலி அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா உடனே வந்து ஃபுல் பவரை உருவாக்குறான். உடனே வந்து நம்மளோட ஜின்னக்கு இருக்கான் அவன் என்ன சொன்னா ஜின்ஸ்கே கிட்ட, "ஏய் கொஞ்சம் பின்னாடி போ" அப்படின்றான். உடனே அவன் பின்னாடி போயிட்டான். உடனே வந்து அவன் அக்காக்காரி வந்து என்ன பண்றான்னா ஒரு விண்டாட்டம் வருது. அவுட் பர்ஃபெக்ட், நான் கூட நான் நம்மளாலாம் வந்து சண்டை போடணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அவாக்கிங்கில் வந்து இந்த நேஷனில் நான் அடித்தேன்னா என்னோட ரேங்க் வந்து வேர்ல்டில் இருக்கிறதே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து டிஃபீட் மீயா, நீ என்னைய ஜெயிக்க போறியா, அதெல்லாம் உன் கனவுல கூட நடக்காதுன்னு சொல்லிட்டு அவளை சுற்றி ஒரு விண்டு வருது. அட்டகாசமாக இருக்குது. உடனே வந்து அவன் வில்லன் இருக்கான், வாவ் இவ்வளோ டெரஃபிங்கான பவரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அவன் விண்டு பவர் என்னன்னா இன்னும் பில்ட் ஆகிட்டே இருக்குது, இன்னும் பவருக்கு எண்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இவ்வளோ பவரா, எனக்கு இவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. ஜின்னக்கு வந்து எப்படி சொல்றது, நான் எதிர்பார்த்த அளவுக்கு பயங்கரமாக பவராக இருக்கா, இவ்வளோ பவராக இருப்பான்னு சொல்லிட்டு யாருமே வெளியே உலகத்துக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். உடனே நம்ம ஜின்னக்கு என்ன சொல்கிறான், ஏய் தம்பி நீயே வந்து என்னைய வச்சு கம்பேர் பண்ணாத, நீ எல்லாம் என்னோட ஆப்போனண்ட் கூட நீ ஃபிட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே அட்டாக் பண்ணுறா. ஒரே அட்டாக்ல வந்து ஃபுல்லாகவே அந்த ஃபைட்டே முடிஞ்சிருச்சான். ஒரே அடியில் வந்து தோக்கடிச்சிட்டாங்க. உடனே வந்து நம்ம ஒரே அட்டாக்ல வந்து அவன் செத்துட்டானா இல்லைன்னா எனக்கு தெரியல, ஆனால் ஒரே அடியில் வந்து முடிச்சிட்டா. உடனே அவள் அக்காக்காரி என்ன கேட்கறான்னா, மற்றவங்களாம் எங்கன்னு சொல்லிட்டு ஜின்ஸ்கே கேட்கறான். ஜின்ஸ்கே அப்புறம் மற்றவங்களா, ஓ நான் மறந்தே போயிட்டேன் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவன் அக்கா கிட்ட சொல்கிறான். பட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து 2 பேருமே செம்மையாக அடி வாங்கியிருக்காங்க. யார் ஜின்மோவும் சரி ஊமினும் சரி பயங்கரமான அடி. இன்னும் நீங்கள் சாகலையாடான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அட்டாக் பண்ணுறான். யார் நம்ம ஜின்மோவை போட்டு அடி 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 அடிக்கிறான். உடனே வந்து நம்மளோட ஊமின் வந்து தடுத்துட்டான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. பரவாயில்லையா உன் எனர்ஜி இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் சொல்கிறான். சரி இந்த வில்லன் பார்த்தோன்னா கையில் ஃபிங்கர் ஆட்டம் வச்சுட்டு அவன் காலில் வந்து அடிச்சிட்டான். காலிலேயே பாவம், ஏன்னா நம்மளுக்கே தெரியும் தானே. ஸோ நம்ம ஜின்மோவுக்கு வந்து ஸ்பீடு தான் அவன் பவரே, அவன் கால் தான் முக்கியம். அவன் காலிலே அட்டாக் பண்ணிட்டான். உடனே ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஊமின் சொல்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா, என்ன ஸ்டாப்னா நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேனா, என் ஃப்ரெண்டை வந்து நீ டார்ச்சர் பண்ண நான் அவங்க கூட வந்துடுறேன், அப்புறம் வந்து ப்ரொஃபஸர் எங்கே இருக்கான் நானே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னா, ஓகே இது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான் வில்ல. உடனே நம்ம ஜின்மோ இருக்கான அவன் என்ன சொல்கிறான்னா, ஃபர்கெட் இட், நீ எதுவும் சொல்லாத, நான் வந்து உன்னை வந்து டேஞ்சருக்கு போட விரும்பல, அதே மாதிரி உன்னோட ப்ரொஃபஸரை வந்து நீ வந்து பிட்ரேல் பண்ணாத, என்னை அவன் எவ்வளோ சித்திரவதை பண்ணாலும் சரி நீ உன் ப்ரொஃபஸர்கிட்ட வந்து நீ பிட்ரே பண்ணாத. அதே மாதிரி வந்து அவன் என்ன சொல்ல, தேங்க்ஸ் நீ வந்து என்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னதானே அந்த வில்லன் கிட்ட, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்றான். உடனே ஒரு எமோஷனத்தை காமிக்கிறாங்க. உடனே நீங்கள் 2 பேர் திருந்தவே மாட்டீங்க, அவங்க 2 பேர்த்தையுமே சாவடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஃபுல் அடியில் அடிக்க போனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் கைடன் வந்து ஒரே இதில் டக்குன்னு பிடிச்சோடனே யாரா நீனா இந்த டைம் கைடன் வந்து பூனை ஃபார்மில் இல்லை ஹியூமன் ஃபார்மில் இருக்கான். யாரா இருந்தால் என்ன உனக்கு இந்த உன் கை வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு கையை வந்து ஒரே திருப்பிட்டான். யார் கைடன் ஒரே இதில் வந்து கையை உடச்சிட்டான். உடனே வந்து அந்த சாப்டர் அப்படியே முடிஞ்சிச்சு கைடன் வந்து உடச்சி பார்க்குறோட. அதுவும் இல்லாமல் கைடன் வந்து இந்த டைம் பார்த்தீங்கன்னா கோட் சூட் போட்டுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் நேம் பார்க்கும்போது பப்பி சேமில் இருந்தான். ஸோ இப்போ கோட் சூட் போட்டுட்டு இருக்கான். பார்க்கும் போதே ஸ்பாஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தோணுது. ஸோ நம்ம அடுத்த சாப்டர் போகலாம். அண்ட் சாப்டர் 45. ஸோ 45ல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கை உடஞ்சிருச்சு அந்த வில்லனுக்கு. உடனே வந்து எவ்வளோ தைரியம் என் கையை உடைப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அடிக்க போனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கையில் வந்து ஒரே கிக்கு அடிக்கிறான். மூஞ்சிலேயே கிக்கு அடிக்கல வந்து எங்கேயோ போய் பொத்துன்னுட்டு யாரா நீ இவ்வளோ போவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவன் சொல்லி வரையில கையில் அவன் முன்னாடி நிற்கிறான். ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து யாருன்னு நீ எல்லாம் கவலைப்பட வேணாம். இப்போ நான் கவலைப்படுறது என்னென்னா எப்படி உன்னை முடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்றான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வில்லை வந்து குட்டியாக வந்து ஃபயர் பால் வச்சுட்டு வெடிக்க வைக்கிறான். அந்த மாதிரி கைடனும் வந்து நம்மளுக்கு பண்ணி காமிக்கிறான். இந்த மாதிரி தானே வந்து நீ அந்த பையனை வந்து நீ இந்த சின்ன அட்டாக் வச்சு தான் சித்திரவதை பண்ண. ஸோ அதே மாதிரி நான் உனக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் காலையே வைக்கிறான். என்ன ஏன் இப்போ வந்து கத்திட்டு இருக்க? இந்த மாதிரி தான் அவனுக்கு பண்ண, அப்போ அவனுக்கு வலிக்காதா அப்படின்றான். உடனே அவன் கண்ணிலேருந்து தண்ணி இதெல்லாம் வந்துச்சு. ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சு விட்டுரு, இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா. என்னது இப்போ எதுக்கு சாரி கேட்குற? இப்போ தான் நானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்றான். ஸோ அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து ஐ வில் புட் அப், நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு சீல்ட் ஆட்டம் பண்ண போகிறேன். அந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நீயும் நானும் பேசுகிறது வந்து வெளியில் யாருக்குமே கேட்காது. நீ எவ்வளோ வேணால் கத்தலாம், வெளியில் எதுவுமே கேட்காது. இப்போ நான் ஃபீல்டு போகிறேன்னு சொல்லி டக்கு எப்படி சொல்கிறது, நம்ம ஜின்னாக்கு பார்த்தீங்கன்னா 2 செகண்டில் பண்ணால் கைடன் வந்து 1 செகண்ட் கூட ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இப்படி சொடக்க போட்டோன்னே ஃபுல்லாக ஸ்பேஸ் ஐசோலேஷன் வருது. இப்போ பாரு உடனே நான் சித்திரவதை பண்ணுறதுல வந்து நீ வந்து எவ்வளோ ஆக போகிறேன்றான். உடனே மிஸ்டர் கைடன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ என்ன சொல்கிறான்னா கத்துறான், ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க. அதே மாதிரி நீ எனக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரியுது. ஏன்னா அவன் வந்து ஜின்வாவை வந்து சித்திரவதை பண்ணுறதுனால கைடன் வந்து பதிலுக்கு பண்ணுறான். ஸோ கைடன் கிட்ட என்ன சொல்கிறோன்னா, கைடனா இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குதுன்னு வில்லன் சொன்னான். ஐயோ இது கைடனா, எனக்கு என்னமோ பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி காரணம். இதை பற்றி நான் யோசிக்க டைம் இல்லை. இது டக்குன்னு நான் இதான் சான்ஸு, இப்போவே வந்து நான் வந்து அவன் சாவடிச்சு கைடன் அந்த பையன்கிட்ட பேசும்போது சொல்லிட்டு அட்டாக் பண்ண போனால் உடனே வந்து நம்ம கைடன் என்ன சொல்கிறான்னா, ஆர் யூ இன்சைன்? இப்போ தான் வந்து நான் என்ன சொன்னேன்னா நீ ஒருத்தவங்களோட சண்டை போடணும்னா ஒருத்தரை சாவடிக்கிற அளவுக்கு நீ இருக்கணும்னா, இப்போ வந்து நீ அவனை சாவடிக்க கூடாதுன்ற, ஆனால் நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்றான். அதுக்கு உடனே வந்து நம்ம ஜின்பு என்ன சொல்கிறான்னா, நான் அவங்ககிட்ட நைஸாக இருக்கணும்லாம் எதிர்பார்க்கல, பட் நீங்கள் எனக்காக வந்து நீங்கள் அவனை சாவடிக்கணும்னு நான் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றான். உடனே கேட்டா, ஸோ நான் என்ன பண்ணுறேனோ அது உனக்கு பிடிக்கலையான்றான். ஆமான்றான். என்ன இந்த மாதிரி சிரிக்கிறான். சரி ஓகே நீ என்னமோ பண்ணு, நான் அவனை சாவடிக்கல, சரி எப்படி இருக்க, எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்றான். அதுக்கு வந்து நம்மளோட ஜின்வா சொல்ல, இல்லை பேர்லி நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னா யூ பெட்டர்னு சொல்கிறான். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து கைண்ட் அண்ட் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊவின்னு நினைக்கிறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஊவின்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கோட போதும். ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ரொஃபஸர் இருக்கான ஊவினோட ப்ரொஃபஸரு, அவர் என்ன சொல்கிறான்னா, இது வந்து நீ இங்கே பாடுற கைடனை பற்றி யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லாத, அதே மாதிரி வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கான அவனை பற்றி கூட கேட்காத, நம்ம என்ன நடந்துன்னு சொல்லிட்டு மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 10வது சாப்டர் பார்த்தா கைடன் வந்து 2 பேருமே போட்டு மொத்துன்னு மொத்திடுவான். அதே மாதிரி நீ எதுவுமே கேட்காத, கைடன் பிரேக் வந்து இருக்கலே ஒரு பயங்கரமான வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட்டு, அவனை பற்றி எதுவுமே கேட்காத அப்படின்னா. ஸோ இந்த சைடு பார்த்தா இந்த வெளில என்ன பண்ணா டைன்னு சொல்லிட்டு அவனை சுற்றி ஃபயர் பாட்டால் இருக்குது. உடனே வந்து இங்கே பார்த்தியா இதுக்கு தான் நேரம் வரும், நீ வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்ட, இப்போ ஒன்று நான் சாவடிக்க போகிறேன் அப்படின்றான். ஆனால் கைடன் வந்து அப்படியே பார்த்துட்டு, அடே நான் எங்கடா டிஸ்ட்ராக்ட் ஆனேன், நீ என்னடா சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனை சுற்றி எலக்ட்ரிசிட்டி வருது. எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரே இது அவன் மேலேருந்து ஒரு வானத்துலேருந்து எலக்ட்ரிசிட்டியோட வருது. பொத்துன்னு ஒரு அடி. ஸோ அடித்த அடியில் பார்த்தீங்கன்னா அவன் கருகி போய் உழுந்துட்டான். உடனே பார்த்தீங்கன்னா கைடன் என்ன சொல்கிறான்னா, சரி நான் கிளம்புறேன், நான் இதுக்கு மேலே இங்கே இருந்தேன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகிடும் அப்படின்றான். உடனே கைடன் வந்து நம்மளோட ஊமின் கிட்ட வந்து தோலில் கை போடுறான். நீ ரொம்ப பிரைட்டான கிட்டு, அதே மாதிரி இதை வந்து அப்படியே உனக்குள்ளே வச்சுக்கோ, நீ வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து எஸ்ன்றான். டக்குன்னு கைடன் மறைஞ்சு போயிட்டான். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா கைடன் வந்து ஜின்ஸ்கே கிட்ட பூனை ஃபார்ம்லேருந்து யார்கிட்டையும் சொல்லாதன்றான். இவன்கிட்ட வந்து அவன் ஒரிஜினல் ஃபார்ம்லேருந்து யார்கிட்டையும் சொல்லாதுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
கைடன் டக்குன்னு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, இவன் வரா. ஜின்னாக்கும் சரி, நம்மளோட ஜின்ஸ்கேவும் சரி வராங்க. "ஓ! இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களாடா?" அப்படின்னா, "ஆமான்றேன்." "சரி, நீ எப்படி இருக்கேன்னோனே, நானும் எப்படியோ இருக்கேன்றான்." ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஊமினும் சரி, ஜின்னாக்கும் சரி ஜின்ஸ்கேவும் சரி 2 பேரும் பார்க்குறாங்க. ஜின்ஸ்கே வந்து என்ன நினைக்கிறான்னா, ஐயோ! இவன்கிட்ட வந்து நம்ம கைடன் பத்தி பேசக்கூடாதுன்றான். ஆனா ஜின்ஸ்கே வந்து இந்த பூனைய பத்தி வெளியில சொன்னா, அந்த பூனை என்னைய சாவடிச்சுரும். சரி எதுக்கு வம்பு? யார்ட்டயும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னா, பட் நம்மளோட இது இருக்கான் தானே யாரு? நம்ம ஜின்னாக்கு. அவன் என்ன சொல்றான், "ஏய்! நீங்க 2 பேருமே வந்து இவன டிஃபீட் பண்ணிட்டீங்களா?" அப்படின்றான். உடனே வந்து நம்ம 2 பேருமே, "ஓ! அதுவா? நோ. நாங்க வந்து யாருன்னு தெரியல. யாரோ ஒருத்தர் வந்து ஆ என்ன சொல்றான், ஊவின் என்ன சொல்றான்னா, "எங்க 2 பேருக்கு யாருன்னு தெரியல. நாங்க 2 பேரும் மயக்க போட்டு விழுந்துட்டோம். மயக்க போட்டு கண்ண திறந்தபோது பார்த்தீங்கன்னா, அந்த எனிமி வந்து டிஃபீட் ஆகி கிடக்குறான். யாருன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்றான்." உடனே வந்து நம்ம ஜின்னாக்கு இருக்கான்ல, அவன் வந்து அந்த ஃப்ளோர் இருக்கான் அந்த ஃப்ளோர பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இது பார்க்கும்போது ஃபயர் மாதிரி இல்ல. நல்லா உத்து பார்க்கறான். உடனே என்ன பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவன் ஜி ஜின்ஸ்கே வந்து எனக்கு சிரிப்பு வருது. ஏன்னா ஜின்ஸ்கே வந்து செம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ வர வர சாப்டர்ஸ்ல. ஜின்ஸ்கே வந்து அந்த பாடிய பார்த்துட்டு என்ன நினைக்கிறான்னா, அட பாவி! இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபயர வேற என்ன சொல்றது? ரொம்ப மோசமா இருக்குது. அதே மாரி இந்த மார்க்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னொரு பிரதர் இருக்கான்ல. ஸோ அவன மாரியே இதே மார்க் இங்கேயும் இருக்குது. வெயிட்! அந்த பூனை தான் இங்கேயும் வந்து ஏதோ பண்ணியிருக்குது. அந்த பூனை பார்க்கும்போது இது மாரி இருக்குது. நான் கூட கனவுன்னு நெனச்சேன். ஸோ அதனால நான் கனவுன்னு நெனச்சேன். அது உண்மையாவே அந்த பூனை வந்து ரொம்ப பவர் போல. சரி இத பத்தி வெளியில சொன்னா என்னைய வந்து சாவடிச்சுருவான். பேசாம என் அக்காகிட்ட சொல்லலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் இல்ல. நான் சொன்னேன்னா, என் அக்கா வந்து நான் வந்து உண்மையாவே மென்டல் காரின்னு நெனச்சுக்குவா. அதுவும் இல்லாம அந்த பூனை வந்து நான் சொன்னது கண்டுபிடிச்சிருச்சுன்னா, அந்த பூனை வந்து என்னைய சாவடிச்சுடும். வெளியிலயே சொல்ல வேணாம். எனக்குள்ளேயே நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள அப்படியே யோசிச்சு பயத்திலேயே இருக்கான். ஸோ அதோட சேர்ந்து அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம டேரக்ட்டா வந்து சாப்டர் 46 போலாம். ஸோ 46 பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த நாளு. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜின்னாக்கும் சரி, அந்த மேனேஜர் இருக்காங்க கோ அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தியாச்சு. அதே மாரி அவங்க 2 பேருமே டிஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, உடனே நம்ம ஜின்னாக்கு வந்து யோசிச்சிட்டே இருக்கான். அதுக்கு மேனேஜர் என்ன சொல்றான்னா, "என்ன ஆச்சு மேம்? என்ன அவங்களுக்கு பிரச்சனை?" அப்படின்றா. உடனே நம்ம ஜின்னாக்கு என்ன சொல்றான், "எனக்கு என்னமோ அவங்களுக்கு வந்து வெளியிலேருந்து ஹெல்ப் வந்திருக்கும்னு தோணுதுன்றான்." அதான் அவங்களுக்கே தெரியலன்னு சொல்றாங்க. நீங்க சொல்றத பார்த்தா நீங்க அந்த பசங்கள வந்து பொய் சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்றான். உடனே நம்ம ஜின்னாக்கு என்ன சொல்றான், ஆமா எனக்கு என்னமோ அந்த பசங்க வந்து பொய் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாரி நான் ஜின்ஸ்கே வந்து நான் ஹெல்ப் பண்ணும்போது பார்த்தா டக்குன்னு ஒரு எனர்ஜிய என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜின்வோவையும், மூவினையும் காப்பாத்த போம்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேஷியல் ஐசோலேஷன் வந்து என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. பட் என்னமோ நடந்திருக்கு. ஆனா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியல. எனக்கு என்னமோ இது நடந்ததுக்கெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னமோ கைடன் மேல தான் எனக்கு டவுட்டா இருக்குதுன்றான். உடனே நம்மளோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றான்னா, கைடனா நம்ம ஆல்ரெடி அவனுக்கு ட்ரேஸ் வந்து நம்மகிட்ட இருந்துச்சுமே. பட் உங்களுக்கே தெரியணும் கைடன் வந்து ஒரு லோனான பெர்சனு. அவன் யார்கிட்டயுமே பேச மாட்டான். தனிமையா இருக்கிறவன். அதே மாரி அவனுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற ஆப்போனன்ட் கிட்ட வந்து சண்டை போடணும்னு எதிர்பார்க்குறவன். அவன் தனிமையா தானே இருப்பான். இவன் போய் எதுக்கு இந்த பசங்கள போய் காப்பாத்த போனான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றான். யார் அந்த கோ. உடனே அந்த மேனேஜரும் சேன் உமனும் சரி யோசிக்கிறா. எனக்கு தெரியல எதுக்கு வந்து காப்பாத்தணும்னு. ஆனா என்னமோ ஒண்ணு இடிக்குது. எனக்கு என்ன இடிக்குதுன்னு தான் எனக்கு தெரியல. சரி அத பத்தி நம்ம பேச வேணாம். அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூனியன் ஹெட் இருக்கானா, ஸோ அவன் வந்து நம்ம மேனேஜரு அசிஸ்டன்ட் கிட்ட போய் பேசுனான். "நீ வரலைன்னா அந்த நேரத்துக்கு வந்து ஊவின் வந்து கொஞ்சம் செத்து போயிருப்பான்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அதே மாரி உங்க 2 பேருக்கும் தேங்க்ஸ் சொல்றீங்க விரும்புறேன்" அப்படின்னா, உடனே வந்து நம்ம இவன் இருக்கானானே கோ. அவன் வந்து அடடடடா! யூனியன் வந்து எங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்றா. ரொம்ப 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 சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ள ஃபன்னாட்ட போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான் அது அந்த சீன் முடிஞ்சிருச்சு. தென் அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா வந்து 3 பேருமே வந்து ஒரே ஆஸ்பத்திரியில வந்து படுத்துட்டுருக்காங்க. பக்கத்து பக்கத்து மெத்த. ஸோ உடனே வந்து நம்ம ஜின்ஸ்கேவுக்கு வந்து அந்த நெனப்பாவே ஓடிட்டு இருக்குது. எல்லாரும் வந்து என்கிட்ட வந்து கேட்டா அந்த மேனேஜர் கோ, அவன்கிட்ட நான் என்னத்த போய் சொல்றது? என்ன பூனை வந்து அடிச்சு காப்பாத்திடுச்சுன்னு சொல்ல முடியும். அது சொன்னாலும் யாரும் நம்ப போறதில்ல. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. அந்த பூனை மேல எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே டவுட் தான். அந்த பூனை என்னைய ஒரு மாரி பாக்குது, என்னமோ இருக்குது. இவன்கிட்ட வந்து கேட்கலான்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்னா, ஜின்ஸ்கே வந்து ஜின்வோவ கூப்பிட்டு, "ஏய் அந்த பூனைங்கலாம் நீ எப்படி கண்டுபிடிச்ச?" அப்படின்றான். "நீ அடாப்ட் பண்ணியா? இல்ல எப்படின்னா?" உடனே வந்து நம்ம ஜின்வோ சொல்றான், "அதாவது ரோட்டு பூனை எல்லாத்துக்கும் ஃபுட்டு போட்டு அது என் கூட வந்துருச்சுன்றான்." உடனே நம்மளோட இவன் இருக்கான் ஜின்ஸ்கே அவன் என்ன நினைக்கிறான், "ரோட்டு பூனை இல்லடா அது, அந்த ஃபேட்டு பூனை" அப்படின்ற மாரி நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன கேட்கிறான், "அந்த ஃபேட்டு பூனைய நீ எப்படி கண்டுபிடிச்சேன்றான்?" "அதுவும் ரோட்ல தான் இருந்துச்சுன்றான்."
ரோட்லலாம் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான பூனை இருக்குமான்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். ஏன் நீ அத கேட்குறேன்னா, உடனே இல்ல அந்த பூனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரான். அப்புறம் பார்த்தா அவன் யோசிக்கிறான். அந்த பூனை தான் சொல்லிச்சு வெளியில யார்கிட்டயும் சொன்னா அவன சாவடிச்சுருவேன்ட்டு. சரி இவன்கிட்ட சொல்ல வேணாம் நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து பேசாம நாய வளர்த்திடலாமான்னு சொல்லிட்டு ஹூவின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியே போயிட்டு இருக்குது. என்னடா நடக்குது? அதே இல்லாம என்ன சொல்றான்னா, நம்ம ஜின்ஸ்கே வந்து என்ன சொல்றான்னா, இந்த பூனைய பத்தி எதுவுமே ஐடியா கூட இல்லாம இருக்காங்களா? இது எனக்கு சுத்தமா புரியல. வெளியில யார்கிட்டயும் சொல்லவும் கூடாது. நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில எந்திரிச்சு போறான். ஸோ அதோட சரி அப்படியே அந்த சீன் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த சைடுல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைடன் வந்து என்ன பண்றான்னா, அவன் ரூம்ல இருக்கான். யாரு? நம்ம ஜின்மோ வீட்ல இருக்கான். ஸோ வீட்ல இருக்கும்போது பார்த்தா கைடன் என்ன நினைக்கிறான்னா, என்னடா என் பவர் வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சிருப்பேன். அந்த பவர் வந்து நான் ஃபுல்லாவே யூஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரியே நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா, என்ன சொல்ல ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்து நான் போவே முடியாது. பூனை உலகத்திலே இருக்கணும். அதே மாதிரி வந்து அவன் அந்த வார்த்தை சொல்றான் நானு. என்னன்னா, நம்ம கைடன் கிட்ட வந்து ஜின்மோ சொல்லுவான், "எனக்காக நீங்க எதுவுமே பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து கைடனுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கோட போகுது. என்னன்னா, "மிஸ்டர் கைடன், எனக்காக வந்து நீங்க வந்து அந்த ஜர்க்ஸ வந்து அடிக்க முடியுமா? எனக்காக நீங்க வந்து அவன சாவடிக்க முடியுமா? எனக்காக நீங்க வந்து அவன வந்து சாவடிக்க முடியுமா?" எல்லாருமே அவன் கைடனுக்கு பாஸ்ட்ல வந்து அவன்கிட்ட பேசுறவங்க எல்லாருமே அவன்கிட்ட ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்து ஏதாச்சும் பண்ணி பேசியிருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கைடன் கிட்ட வந்து என்ன சொல்றது? எதுவுமே எதிர்பார்க்காம பே பழகுறது. ஸோ அதான் கைடன் வந்து அத நெனச்சு பார்க்குறான் ஃப்ளாஷ்பேக்க. அந்த அந்த என்ன சொல்றது? அந்த பையன் உண்மையாவே நல்லவன் தான். நான் கூட அவன வந்து எப்படி சொல்றது? கெட்டவன்னு நெனச்சேன். சரி இப்ப என்ன அவனுக்காக நான் பவர் யூஸ் பண்ணா என்ன? நான் எப்ப வேணா வந்து என்னோட ஃபுல் பவர் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாச்சும் அவனுக்கு பிரச்சனைனா என் பவர நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஸோ அதே மாதிரி என்ன சொன்னா, எப்ப வேணா என் எனர்ஜிய வந்து ரீகெயின் பண்ணிக்கலாம். உண்மையா நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள வந்து ஒரு எப்படி சொல்றது? நல்லா ஹேப்பியா இருக்குது. ஸோ அவன் டென்ஷன் ஆகாம நல்லா ஹேப்பியா இருக்கான். ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போலாம். நம்ம டேரக்ட்டா வந்து 47th சாப்டர் போயிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக லைக் போடணும். ஏன்னா இது கிட்டத்தட்ட வந்து 45 மினிட்ஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாட்ச் ஹவர்ஸ் வேணும் எனக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் நான் 5 மந்த்ஸ் வந்து நான் சுத்தமாகவே ஆக்டிவாகவே இல்லை. பிகாஸ் ஆஃப் மை ஓன் பர்சனல் ரீசன்ஸ். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் மேக்கப் பண்ணணும். ஸோ அதனால தான் நானே என்னை வந்து புஷ் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம 47th சாப்டர் போகலாம். ஸோ 47th சாப்டர் பார்த்தீங்கன்னா வந்து மீட்டிங்காக வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஜின்னங்க் இருக்கா, அதுக்கப்புறம் கோ இருக்கா, அதுக்கப்புறம் ஜின்ஸ்கே இருக்கா. ஸோ அந்த 3 பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கோ சொல்கிறான், ஏன் அதுக்குள்ளே வந்து ஆஸ்பத்திரியில் வந்து வெளியில் வந்துட்டேன் அப்படின்றான். அதுக்கு வந்து நம்ம ஜின்ஸ்கே என்ன சொல்கிறான்னா, நான் என்ன பண்ணுறது எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்றான். உடனே வந்து நம்ம கோ சொல்கிறான், ஆமாம் இந்த 3 பேர்த்துல நீ தான் இருக்குது லீஸ்ட்டாக வந்து அடி வாங்கியிருக்க அப்படின்றான். ஸோ உடனே வந்து அவன் என்ன சொல்கிறான், ஆமாம் நான் எல்லாத்தையும் ஸ்ட்ராங்கு 3 பேர்த்தோட, ஆனால் எனக்கு கம்மியாக அடி விழுந்துருக்குதுன்றான். உடனே நம்மளோட சேர் ரூம் இருக்கான அவன் வந்து கூப்பிட்டு கேட்குறான், ஏய் உனக்கு கைடன் தெரியுமா அப்படின்னா. கைடனா? ஏன் தெரியுமே அப்படின்னா. சரி அவனை நீ பார்த்துருக்கியா அப்படின்றான். உடனே அவன் நம்ம ஜின்ஸ்கே யோசிக்கிறான், கைடனா? நான் எதுக்கு அவனை பார்க்க போகிறேன் அப்படின்றான். அவன் கைடன் வந்து இவன் தானே இருக்கல டாப் டயர் அவாக்கிங் ஒன்ஸ் கிட்ட வந்து சண்டை போட்டு ரொம்ப இது ஜர்க் மாதிரி இருப்பானே அவன் தானே. நான் எதுக்கு அவனை பார்க்க போகிறேன்றான். சரி அதனால நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான் ஜின்ஸ்கே, அவனுக்கு வந்து நிக்நேம் வந்து பிரேக்கு. ஸோ அவன் வந்து அவன் பாட்டில் வந்து யார் வந்தாலும் சரி எல்லாத்தையும் போட்டு அடித்து உடச்சிட்டு போவான். நான் அவனையா சொல்கிறேன், நான் அவனை பார்த்தா கூட நான் வந்து ஓடிடுவேன். ஏன்னா எனக்கே தெரியும் அவன் வந்து டேஞ்சரஸ்ன்றான். உடனே அவன் அக்காக்காரி என்ன சொல்கிறான்னா, ஆமாம் அவன் ரொம்ப டேஞ்சரஸ், அதனால் வந்து உனக்கு அது வரைக்கும் தெரிஞ்சிருக்கிறான்னா நீ வந்து அவனை பார்த்தா சுத்தமாக விலகிடு அப்படின்னா. உடனே நம்ம ஜின்ஸ்கேக்கே வந்து ஒரு மாதிரி டர் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜின்மோ வந்து எல்லா இடத்தையும் சுற்றிட்டு இருக்கான். ஸோ என்னன்னா அவனும் டிஸ்சார்ஜ் ஆகிட்டான். ஸோ அவன் வீட்டுக்கு போயிட்டு கைடர் எங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறான். கைடர் வந்து ஆள் இல்லை. அது கூட பாத்ரூமில் பார்க்குறான், இங்கே பார்க்குறேன், எல்லாம் பார்த்து அவன் பயந்துட்டு என்னை விட்டுட்டு போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவனை பார்த்தா கைடர் வந்து அழகாக குளிச்சுட்டு ஜாலியாக இருக்கான். எது பூனை ஃபார்மில் வந்து டப்பு போட்டு அவன் மட்டும் குளிச்சுட்டு இருக்கான். அதோட நான் அவங்களை ஹெல்ப் பண்ணுறேன் கைடன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கைடன் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம ஜின்மோ கேட்குறான், கைடன் நீங்கள் வந்து கொஞ்சம் பவர் வந்து நீங்கள் சேர்த்து வச்சுட்டு இருந்தீங்க, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்களான்னா. ஆமான்றான். லைட்டாக தான் யூஸ் பண்ண ஒன்றும் அவ்வளோ பிரச்சனை இல்லைன்றான். அதுக்கு வந்து நம்ம ஜின்மோ என்ன சொல்கிறோன்னா, சாரி கைடன் உங்களை எப்பயுமே நான் வந்து ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா. அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான், தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம கைடன் என்ன சொல்கிறோன்னா, நீ தான் வந்து என்னை ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்க, ஏன்னா நீ தான் வந்து எப்பயுமே ட்ரைவ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்குது. நம்ம ஊவின் வந்து
அவனுக்கு செமையா அடி விழுந்துருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊமினுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கோட போகுது. அதில் வந்து சொல்கிறாங்க, நீ வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்ட, ஏதாச்சும் பிரச்சனையாலாம் எதுவும் வந்தால் பார்த்துக்கோ, நான் இருக்கேன் உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இது ஒன்றும் பெரிய பிரச்சனையாட்ட வரல. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பேசாமல் எங்கள் இதில் வந்து ஃபேக்ட்ரியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணினா உனக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னா, என்னன்னா யூனியனில் வந்து ஜாயின் பண்ணிக்கோன்றான். ஸோ அங்கேயே பார்த்தா 2ஆ பிரிஞ்சிருக்குது. சின்வா குரூப் வந்து நம்ம ஜின்ஸ்கே அவங்க இருக்கிறது. இந்த யூனியன் வந்து இந்த குரூப்பு. ஆனா சின்வா குரூப் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தனி ஏஜென்ட்டா இருந்தாலும் அவள வந்து எப்படி சொல்றது? இந்த ஜின்னங்க வந்து எல்லா சேனுவோன் மாரி 2த்தையுமே அவ வந்து ஆள்றா. பட் அதுல தனித்தனி. ஸோ அந்த தனித்தனியா ஆள்றா எப்படி சொல்றது? எனக்கு புரியல. லைக் நாருட்டோ வந்து ஒக்காகே. பட் அவனுக்கு கீழயே வந்து எப்படி சொல்றது? ஃபயர் வில்லேஜ் இருக்குன்னு வைங்க. ஸோ அப்படி வராததுனால ஃபயர் வில்லேஜுக்கு மேலே தானே என்னமோ ஒன்று உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவன் வந்து பிரைம் மினிஸ்டர் மாதிரி. பட் அவளும் ஒரு ஏஜென்ட் வச்சிருக்கா, இவங்களும் ஏஜென்ட் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ரைவல் இருந்தாலும், ஆனால் ஜின்னாக்கு வந்து கொஞ்சம் பெரியவ. ஓகேவா? அந்த பொண்ணு வந்து பெரியவ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் பேசிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி வந்து சொல்றா. ஸோ சுபின் நீ எங்க இங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. சுபின் நான் ஏன் இங்கே வரக்கூடாதா, ஏன் இங்கே வரக்கூடாதுன்னா இது பார்க்க பொண்ணு தான், பார்க்க பையன் மாதிரி இருப்பா, டாம் பாய் மாதிரி. ஸோ பையன் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாலும் அது பொண்ணு தான், என்ன பூப்ஸ் இல்லை. ஓகே ஓகே வாயை மூடிட்டு நான் இருக்கேன், இல்லைன்னா என்னை கேன்சல் பண்ணிடுவாங்க இன்டர்நெட்லேருந்து. ஸோ பொண்ணுன்னு எனக்கே ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போது எனக்கே டவுட்டாக தான் இருந்துச்சு, அது கூட அது பொண்ணு தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரூமர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் உண்மையாகவே வந்து ஒருத்தனை வந்து ரெக்யூட் பண்ண போறீங்களாமா, நான் வந்து அவனை பார்க்கணும். அதே மாதிரி வந்து என்னன்னா, நீ வந்து ஒருத்தர் ரெக்யூட் பண்ணுறவன் வந்து கேன்சல் பண்ணிட்டானாமா நம்ம குரூப்பில், யாரும் ஊவினை பற்றி பேசிக்கிறாங்க. ஸோ நான் அவன் யாருன்னு நான் சொல்லி பார்த்தே ஆகணுன்றான். ஸோ அதோட சரி அப்படியே அந்த இது முடிஞ்சிருச்சு சாப்டரு. அண்ட் நம்ம டேரெக்டாக வந்து 48 சாப்டர் போயிடலாம். ஸோ 48 சாப்டர் போனீங்கன்னா வந்து நம்ம டீச்சர்கிட்ட வந்து அவங்க போகிறாங்க. டீச்சர் திருப்பி கேட்குறான், திருப்பி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படின்னா. ஆமாண்டா. இந்த டைம் என்னன்னா 3 பேருமே ஒரே கார்லேருந்து 3 பேருமே வந்து ட்ரக்கு மேலே முட்டிட்டீங்களா? ஆமான்றான். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா கோவா வந்து நான் ஒரு பொய் சொல்லியிருக்கேன், அதனால் டீச்சர் எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. ஸோ பொய் பார்த்தீங்கன்னா இந்த பொய்யை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டீங்களான்றாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்ஸ்கே வந்து கிளாஸ் ரூமில் இருக்கான். அதுக்கப்புறம் திருப்பி அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து, ஏய் என்ன ஆச்சுடா நண்பா, திருப்பி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். இந்த டைம் என்னன்னா நீயே இவன் ஊவினே ஜின்முவாலாம் ஒரே காரில் இருந்தீங்க, ஏன் அவன் கூட சுற்றிட்டு இருக்கேன்றாங்க. அதுக்கு வந்து ஏன் இப்போ அதனால என்னன்றா, நாங்களாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆச்சுன்னு சொல்லுன்றா. ஃப்ரெண்ட்ஸா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கேதர் பண்ணிட்டு மீட்டப் போட்டு வைக்கிறாங்க. ஸோ உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தாயலி வந்து நம்ம ஓவராக பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து இப்போ நம்ம கூட பேசுறதுல நம்ம வந்து பேரை யூஸ் பண்ணி மற்ற ஸ்கூல்கிட்ட வந்து ஃபீஸும் வாங்க முடியறதில்ல அப்படின்றான். ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாப்டர் வந்து ஒரு பொண்ணு வந்தா தானே. ஸோ அந்த பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா சூபின். ஸோ சூபின் வந்து நின்றுட்டு இருக்கா. ஸோ ஃபோன் நோண்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, யாரா அந்த பையன், அவங்ககிட்ட போய் என்னன்னு கேட்போம், ஏன் ஒரு மாதிரி ஃப்ரீக்கியாக இருக்கான்றான். ஸோ ஏன்னா அந்த சூபின் பொண்ணு பார்த்தீங்கன்னா பேண்ட்டு வந்து ரொம்ப டைட்டாக போட்டு காது ஃபுல்லாக என்ன சொல்கிறது, கம்மலா இல்லை அது என்ன சட்டா என்னமோ சொல்லுவாங்களே. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு மாதிரி பிள்ளைங்க மாதிரி இருக்கா. ஓகேவா? ஸோ அதுதான் மெயின். ஸோ உடனே யாரா டே இங்கே வா அப்படின்றான். உடனே அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நீ ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இங்கே சுற்றிட்டு இருக்க. உடனே வந்து அவங்க என்ன சொல்றா, டேய் பார்க்க பொண்ணு மாதிரி இருக்குடான்றான். உடனே வந்து அவள் பேசுகிறான், உனக்கு வந்து இந்த மூவினை தெரியுமான்னு கேட்குறான். பொண்ணு வயசு அது, ஏன் பொண்ணு இப்படி இருக்கா, ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு சுற்றிட்டு இருக்க, மூவினை தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. உடனே வந்து நான் இருந்த புண்டைக்கு வந்து நான் உனக்கு சொல்லணும், கிரேசி பிச்சுன்றாங்க. ஸோ பிச்சுனா உங்களுக்கே தெரியும் என்ன வேர்டுன்ட்டு. ஸோ உடனே வந்து உன்னை வந்து அடிச்சானா சூத்தடி அடிச்சாதான் சரி வரும்னு சொல்லிட்டு அவன் அடிக்க போனான். பட் இவன் சோபின் வந்து என்ன பண்ணா, ஒரே கிக் வந்து ஒரு கிக் பண்ணுறா. அப்படியே பறந்து போய் விழுந்துட்டான். சரி இப்போ ஒழுங்காக ஆன்சர் பண்ண போறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபைட் நடக்குது. அதுக்கப்புறம் அடுத்த சீன் போயிடுச்சு. அடுத்த சீனில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஜென்ஸ்கே நடந்து போயிட்டு இருக்கான். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நீங்கள் வீட்டுக்கு வரலாம் தானே அப்படின்றான். அதுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, இல்லை நான் கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது, நான் வந்து இது ஸ்டே கேட்டுக்கு வந்து நான் ஃபீட் பண்ண போகிறேன் அப்படின்றான். உடனே வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, ஓகே போன்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ஸ்கே மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, சரி இப்போ உன் பேக் ஃபுல்லாக என்ன இருக்குதுன்னு கேட்குறான். அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான், புக்கு மட்டும் இல்லை ஃபுல்லாகவே பூனை ஃபுட்டு தான் இருக்குறான்னா. ஓகே அவன் வந்து ஜென்ஸ்கேக்கு என்ன நினைப்புனா, பூனை அந்த ஃபேட் பூனை மாதிரி இன்னொரு பூனையை கண்டுபிடிக்கலாமான்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து கரெக்டாக வந்து அந்த சூபினை பார்த்துடுறாங்க. ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அடி வாங்கிட்டு கீழே கிடக்குனாங்க.
உடனே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறானே, ஏய் ஆர் யூ தேர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றான். ஏய் இதெல்லாம் உங்க 3 பேத்தையும் நான் அடிச்சு போட்டேன்னா நீ அவனோட ஃப்ரெண்டா சொல்லிட்டு ஜின்ஸ்கேவை பார்த்து கேட்குறான். அது வந்து இல்லை லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன அவன் ஏன்னா அவன் கண்டுக்காமல் அப்படியே போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஐ காண்ட் அப்படின்றான். ஐ காண்ட்டுன்னொடனே என்ன பண்ணுறான்னா திருப்பி சண்டை போட போகிறான். ஏன்னா 1000 தான் இருந்தாலும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் அவனை வந்து கேவலமாக பேசினாலும் சரி. ஆனால் என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, எவ்வளோதான் கேவலமாக பேசினா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒருத்தர் நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஏன்னா அதான் உண்மை. ஸோ ஒருத்தர் வந்து உன்னை எவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணானோ அவன் குட் மெமரிஸ் மட்டும் வச்சுட்டு திருப்பி அவங்களே நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஜின்ஸ்கே என்ன நினைக்கிறேன், அந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து அவன் பழைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணாலும் அவன் போய் காப்பாற்றணும்னு நினைக்கிறான். அது உடனே அவன் என்ன சொல்கிறான்னா கால் எடுடி பிச்சுன்றான். ஸோ பிச்சுனா தமிழில் ரொம்பவே கெட்ட வார்த்தை. நான் என்ன சொல்ல முடியாது, கேன்சல் ஆகிடுவேன். மேபி சொல்லலாம், எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்டர் முடிஞ்சிச்சு. நம்ம கரெக்டாக வந்து 49th சாப்டர் போகலாம். நம்ம டேரெக்டாக வந்து சாப்டர் 49 போகலாம். ஸோ 49ல் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என்ன சொல்கிறது, இவனும் சரி ஊவினும் சரி ஜின்ஸ்கேவும் சரி 2 பேருமே மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. ஊவின் இல்லை சோபின், ஏன்டா பேர் இவ்வளோ கஷ்டமாக வைக்கிறீங்க. சோபினும் சரி ஜின்ஸ்கேவும் சரி 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே பயங்கரமாக அடி வாங்கிட்டாங்க. ஸோ சோபின் கையில் வந்து அடி, அதே மாதிரி ஜின்ஸ்கே கையிலையும் அடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வோ என்ன சொல்கிறான்னா, ஏய் ஜின்ஸ்கே என்ன நாங்கள் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து அந்த பொண்ணு வந்து நினைக்கிறா, ஜின்ஸ்கேவா இரு, நீ வந்து ஜின்ஸ்கே ஹோ, நீ வந்து அந்த சின்வாவோட கம்பெனியோட இதுதானேன்றா. உனக்கு எப்படி என்ன தெரியும்னா, ஏய் நீயா, நீ வந்து சோபின் லீயாச்சே, நீ வந்து யூனியனோட லீடரோட கிராண்ட் டாட்டர் ஆச்சுன்றான். ஸோ யூனியன் லீடர் இருக்கான் தானே, நம்ம யூனியனில் வந்து ஒருத்தர் இருக்கா ஏஜென்ட் ஆட்டம் அசிஸ்டண்ட்டு, அவனுக்கு ஒரு லீடர் இருப்பான் போல், அதில் வந்து கிராண்ட் டாட்டர் போலவே. உடனே வந்து அவங்க 2 பேர் சொல்லிக்கிறான், உன்னை நான் சின்ன வயசில் பார்த்தது அப்படின்றான். இவ்வளோ வந்து ஆமாம் அவனை சின்ன வயசில் பார்த்ததுன்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோபின் இருக்காரு, அவன் கேட்குறான் ஊவினை உனக்கு தெரியுமா அப்படின்றான். உடனே நம்ம ஜின்ஸ்கே என்ன நினைக்கிறான், இந்த தொண்டுக்கு எதுக்கு நம்ம வந்து ஊவினை பற்றி சொல்லணும், நம்ம அப்படியே வந்து தெரியாத மாதிரி போயிடுவோம், இல்லை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே போகிறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊவின் வந்து அந்த பொண்ணையே பார்க்குறான். உடனே அவன் வந்து கேட்குறான், ஏய் எதுக்கு என்னைய பார்க்குற அப்படின்றா. ஒன்றும் இல்லை அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீனில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வோ வந்து கேட்குறேன், ஏன் நீ வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நம்ம ஊவின் இங்கே தான் இருக்கான்னு சொல்லலான்ட்டான். சரி அதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் அவள் வந்து கொஞ்சம் டென்ஷனான அதுவும் இல்லை பிரின்சஸ் மாதிரி அவளை ட்ரீட் பண்ணுவாங்க அந்த யூனியனில். ஸோ எதுக்கு வம்பு அப்படின்றா. அதுக்கப்புறம் எல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம ஜின்ஸ்கே வந்து எங்கே அந்த ஃபேட்டு பூனையை காணவே சொல்லி தேடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஃபேட் பூனை நம்ம கைடன் வந்து அப்படியே முறைச்சி பார்க்கணும். ஐயோ ஓ ஷிட் அப்படின்றான். ஸோ உடனே வந்து ஏய் நீங்கள் 2 பேர் உட்காருங்க, நான் வந்து ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன்றான். அதுக்கப்புறம் ஜின்ஸ்கே உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஊவின் கேட்குறான். உடனே வந்து இல்லை இல்லை ஒன்றும் இல்லை நான் அப்படியே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டி போட்டு எப்படி சொல்கிறது கைடன் பக்கத்தில் உட்காந்துட்டா. பார்க்கும்போது ஃபன்னியாக இருக்குது. என்ன ஏன் மண்டி போட்டு உட்காந்துருக்கேன்றான். இல்லை இல்லை நான் வந்து க்ளீன் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் ரெஸ்பெக்ட் தான் அப்படின்னா. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அவன் நினைக்கிறான், டேய் உனக்கு வந்து அந்த பூனையை பற்றி ஒன்றுமே தெரியாதடா, ஏதாச்சும் தப்பு பண்ணி அந்த பூனை எல்லாத்தையுமே சாவடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து கைடன் வந்து பார்த்தோன்னே என்ன பண்ணுறான்னா பூனை ஃபுட்டு போடுறான். ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ அவன் வந்து பூனை ஃபுட்டு வந்து நீட்டிட்டு என்ன சொல்கிறது சாமியை வந்து கும்பிடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வந்து கும்பிட்டுட்டு இருக்கா பயத்தில். ஸோ அதோட சரி சாப்டர் கரெக்டாக முடிஞ்சிருச்சு. நம்ம டேரெக்டாக வந்து சாப்டர் 50க்கு போகலாம். ஸோ டேரெக்டாக வந்து சாப்டர் 50க்கு போனோடனே வந்து நம்ம ஜின்மோவும் ஊவினும் சரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜின்மோ என்ன கேட்குறான்னா, எதுக்குடா அந்த பொண்ணு வந்து உன்னைய தேட வந்திருக்குது அப்படின்றான். அதுக்கு வந்து தெரியல எதுக்கு என்னை தேட வந்தாலும் எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லைன்றான். உடனே நம்ம ஜின்ஸ்கே மனசில் என்ன நினைக்கிறேன், அட புண்டைங்களா அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னா இந்த பூனை பாடுறா எப்படி திங்கிடுன்னு பாடுறா, மனுஷன் மாதிரி வந்து என்ன சொல்கிறது கையில் வந்து சாக்லேட்டை பிடிச்சி தின்னுட்டு இருக்குது, அந்த பூனையை பாரு கீழே போட்டு நக்கி சாப்பிட்றது, இந்த பூனையை பாடுறா இதை பாருங்க, இதை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியலையா, நான் மட்டும் எல்லாத்தையும் நோட் பண்ணுறான்னு சொல்லி பயத்தில் வந்து கேட்டுட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கைடன் வந்து நம்ம ஜின்ஸ்கேவை பார்க்குறான். உடனே ஜின்ஸ்கே வந்து அப்புறம் திருப்பி ஒரு ஃபுட்டை வைக்கிறான். உடனே கைடன் வந்து ஏய் தம்பி கொஞ்சம் வெளியில் போகலாமா அப்படின்றான். அதுக்கப்புறம் வந்து கைடனும் சரி ஜின்ஸ்கேவும் சரி வெளியில் போகிறாங்க. உடனே கைடன் வந்து கேட்குறான், எதுக்கு லூசுக்கூ மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்றான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், ஆமாம் நான் லூசுக்கூ தான் அப்படின்றான். என்னடா லூசுக்கூ மாதிரி திருப்பி ஆன்சர் பண்ணுற, இங்கே பாரு நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அன்நேச்சுரலாக இருக்குது, நார்மலாக ஆக்ட் பண்ணு,
அதுக்கப்புறம் நீ எதுவுமே என்னை பற்றி சொல்லாதேன்றான். அதுக்கு வந்து சொல்கிறேன் என் உயிரே போனால் நான் எதுவும் சொல்ல மாட்டேன்றான். கையில் வந்து கேட்குறேன் உங்கள் அக்கா கேட்டால் கூட நீ சொல்ல மாட்டியான்றான். அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான், என் அக்கா கேட்டாலும் சரி நான் சொல்ல மாட்டேன், ப்ராமிஸ், நீங்கள் தான் இது அப்படி இப்படின்றான். உடனே வந்து அவன் வந்து அந்த சாக்லேட்டை பிடிச்சிக்கிறான். அந்த பூனையை வந்து சாப்பிட்டுட்டு இருக்குது கைடுன்னு. ஸோ உடனே வந்து அவன் மனசில் நினைக்கிறான் ஜின்ஸ்கே அப்பாடா இந்த எப்படியோ வந்து இந்த ஃபேட் பூனை மனசில் வந்து நான் என்ன பிடிச்சிட்டேன் அப்படின்றான். ஸோ உடனே வந்து ஜின்வும் சரி நம்ம ஓவினும் சரி வெளியில் போனாங்க. ஜின்ஸ்கே கேட்குறேன் எங்கடா போறீங்கன்றான். பூனைக்கு ஃபுட்டு போட போகிறேன்றான். உடனே வந்து ஐயோ இந்த பூனை நான் இவங்கெல்லாம் என்னை விட்டுட்டு போனால் இந்த ஃபேட் பூனை கூட மட்டும் நான் இருப்பேன், நானும் வந்து ஃபுட்டு போடுறேன்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஃபுட்டு போட போனான். ஸோ கரெக்டாக ஃபுட்டு போட்டுட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜென்ஸ்கே நினைக்கிறான் ஒருவேளை நானும் பூனைக்கு வந்து ஃபுட்டு போட்டுட்டு இருந்தோம் எனக்கு வந்து பவர்ஃபுல்லான பூனை கிடச்சிடுமோ, அந்த பவர்ஃபுல்லான பூனையை வச்சுட்டு இந்த ஃபேட் பூனையை வச்சு நான் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். உடனே வந்து இந்த சூபின் வந்துடுறா. சூபின் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா உடனே வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்றா. யார் நம்ம ஜென்ஸ்க்கு வந்து என்ன ஆச்சுன்னா எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து பொய் சொல்லிட்டு இருப்ப அப்படின்றான். என்ன ஆச்சுன்னொடனே அவன் தான் வந்து ஊவினை என்கிட்ட வந்து பொய் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்து ஏன் எதுக்கு நீ வந்து ஊவினை தேடுறன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊவினை வந்து கேட்குறேன் எதுக்கு என்னைய வந்து தேடிட்டு இருக்க அப்படின்றான். அதுக்கு வந்து நம்ம சுமின்லி என்ன சொல்கிறான், மிஸ்டர் பார்க் வந்து உனக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருந்தாங்க யூனியனுக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு, பட் நீ வந்து அதை வந்து என்ன சொல்ற டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்றான். உடனே வந்து நம்ம ஊவின் என்ன சொல்கிறேன்னா எனக்கு ஆஃபர் கொடுத்தா நான் டிக்ளைன் பண்ணல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டிருக்கேன்றா. அதுக்கு வந்து சூபின் என்ன சொல்கிறான் ரெண்டுமே ஒன்று தானே அப்படின்றா. உடனே வந்து நம்மளோட ஜின்வோ என்ன சொல்கிறான்னா இங்கே பாரு அவன் சொன்னது கரெக்டு தானே, உடனே வந்து ஆஃபர் கொடுத்தோன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் கேட்டு பிடிச்சி தானே அக்செப்ட் பண்ண முடியும், உடனே அக்செப்ட் பண்ணுறதுக்கு அது என்ன இதுவா அப்படின்னு கேட்குறான். உடனே வந்து நம்மளோட இருக்க சூபின் அவன் வந்து கேட்குறான் டேய் நீ யார்ரா, முதல்ல நீங்களாம் யார்ரா அப்படின்றான். உடனே வந்து நம்மளோட ஜின்ஸ்கே வந்து சப்போர்ட் பண்ணுறான். இங்கே பாரு நம்மளை மாதிரியெல்லாம் அவங்க இல்லை, அவங்க இப்போ தான் வந்து அவங்களுக்கு பவரை பற்றி தெரியும், அந்த அவாக்கிங் வேர்ல்டை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து பழகிட்டு இருக்கோம், பட் இவங்களாம் புதுசு, இவங்களுக்கு வந்து ஏஜென்ட்டு குரூப்பு அதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னா. ஸோ அந்த ஏஜென்ட்டு குரூப்புக்கெல்லாம் நிறைய மீனிங் இருக்கும் போல் ஃப்யூச்சரில் சொல்லுவாங்க, இப்போ எதுவுமே சொல்லலை. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவள் வந்து இல்லை. உடனே நம்ம ஊவி என்ன சொல்கிறோம், இப்போ நான் வந்து ரிஜெக்ட் பண்ணாமல் அப்படியே டைம் வச்சுட்டு இருக்கிறேன், உனக்கு பிரச்சனை நான் ரிஜெக்ட் பண்ணிடுறேன், நான் இதுமாதிரி ஜாயின் பண்ணல யூனியனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊவின்னு சொல்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்ஸ்கே வந்து உடனே ஃபோன் பண்ணிடுறான் யார் பார்க்குக்கு. சார் இங்கே வந்து அந்த சூபின் பொண்ணு வந்து இங்கே வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா, என்னென்னு வந்து கேளுங்க அப்படின்னா. ஸோ அதோட சரி ஃபன்னாக வந்து சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்தது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ்க்கு மேலே பேசியிருக்கேன். ஸோ யா